இன்றைக்கி சாத்தூர் பாரம்பரிய சமையல் டிப்ஸில் வீட்டில் வந்து தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்குது. அதை என்ன பண்ணலாம், வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை எப்படி நம்ம வீட்டில் பயன்படுத்தலாம்னு இன்றைக்கி செய்து காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு வந்து நான் 1 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். புளிச்ச தயிர் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 கப்புக்கு 1 கப்பு ரவை, 1 கப்புக்கு 1 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பல்லாரி வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி, ஒரு சின்ன பீஸு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மல்லி இலை, 1 ஸ்பூனு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு. இப்போ இதை வச்சு இந்த புளிச்ச தயிரை என்ன செய்யலாம்னு பார்ப்போம். பாருங்கள், ஒரு பவுலில் கொஞ்சம் ரவை, அந்த 1 கப்பு ரவையை போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம 1 கப்பு தயிரை விட்டுக்குருவோம். இது கூடவே வெங்காயம், தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பச்சை மிளகா, ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பொடிசாக கட் பண்ணது, கருவேப்பிலை சிறிதளவு, மல்லி இலை எல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குருவோம். போட்டு இப்போ வந்து இதை பிசைஞ்சு 5 நிமிஷம் ஊற வச்சுருவோம். பாருங்கள், எல்லாம் போட்டாச்சு. இப்போ எல்லாம் போட்டு ஒன்றா இப்படி நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஊறட்டும். பாருங்கள், தயிர் கூட ரவை மற்ற ஐட்டம்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சு இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெயை ஊற்றி சூடாகிக்கிட்டு இருக்கு. கடாயில் எண்ணெய் சூடாகுது. பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. ரொம்பவும் சூடாக்க விடாதீங்க, சும்மா மீடியமாக இருந்தால் போதும். இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி தட்டி தட்டி போட்டு வடை மாதிரி தட்டி தட்டி உள்ளே போட்டு பாருங்கள். இதே மாதிரி வடை மாதிரி தட்டி தட்டி போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். திருப்பி விடுங்க. ஒரு பக்கம் வேகவும் மறுபக்கம் திருப்பி விடுங்க. நல்லா வேக விட்டு எடுத்துருவோம். பாருங்கள், வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துருவோம். பாருங்கள், புளிச்ச தயிரை வேஸ்ட் பண்ணாமல் இதே மாதிரி வடை செய்து சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வடை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.